எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு அபிராமி அந்தாதியில் கூறப்பட்டுள்ள பாடல். கொள்ளேன் மனதில் நின் கோலம் அல்லாது தன்பர் கூட்டத் தன்னை விள்ளேன் பரசமயம் விரும்பேன் வியன் மூ உலகுக்கு உள்ளே அனைத்திலும் கும்புறம்பே உள்ளத்தே விளைந்த கல்லே களிக்கும் களியே அளிய என் கண் மணியே. என்ன பொருள் இதுக்கு? பரந்து விரிந்த உலகின் உள்ளத்தையும் உள்ள பரம்பொருளே. இந்த பரிபூர்ண உலகம் அனைத்திலும் உள்ளது பரம்பொருளே. இருப்பினும் எல்லா உயிர்களுக்கும் புறம்பாவும் உள்ளாய். உள்ளேயும் உள்ளாய், புறமிலும் உள்ளாய், அனைத்திலும் நீயே உள்ளாய். அடியவர்களின் உள்ளத்தில் முற்றி விளைந்த இன்பமெனும் கல்லே. கல்லை கொடுப்பது போல் அடியார்களுக்கு இன்பம் தரும் கல்லு தாங்களே. மற்றவரெல்லாம் மறந்த ஆனந்தமயம் கொண்டு மகிழும் மகிழ்ச்சியே. அனைவரும் மகிழ்ச்சி அடையும் இந்த மகிழ்ச்சியும் தாங்களே. இரக்கத்திற்குரிய என் கண்ணிலுள் கண்மணி போன்றவளே. கண்ணுக்குள்ளுள்ள கண்மணி போன்றவளே தாய். நான் என் உள்ளத்தில் தியானம் செய்யும் பொழுது உன்னுடைய திருக்கோலத்தை தவிர வேற தெய்வம் எதனுடைய உருவையும் நினைக்கிறேன். எந்த உருவத்தையும் நினைக்கிறேன், உன்னை மட்டுமே நினைக்கிறேன். உன் அடியவர்களை விட்டு பிரிந்து மற்ற சமயங்களும் விரும்பேன். நீயும் எங்களை விட்டு பிரியும் சமயம் என்றும் இல்லை. அதை நீ விரும்பவும் மாட்டாய். இப்போது இந்த பாடல்களில் சூட்சும பொருள் என்னன்னா, நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? அந்த பராசக்தி ரூபத்தை மனதில் எண்ணிக்கொள்ளுங்கள். சிறு நேரத்தில் சிறு நொடியில் நீங்கள் தானாகவே மகிழ்ச்சி அடைவீர்கள். பராசக்தி தாயை தன் மனதில் நினைத்து தியானம் செய்வதே மிகப்பெரிய மகிழ்ச்சி என்றும் உண்மையான மகிழ்ச்சி என்றும் கள்ளு குடிப்பதால் மது வருவதனால் வேற எந்த மகிழ்ச்சியும் மகிழ்ச்சி அல்ல. பராசக்தி தாயை மனதில் நினைத்து தியானம் செய்வதே பெரும் மகிழ்ச்சி. அப்போதுதான் மகிழ்ச்சியாக எப்போதும் வாழ்வதற்குரிய வரத்தை நம்மால் பெற முடியும். இதுவே இப்பாடலின் சூட்சும பொருள்.